பூவியில மிஷின் கண்ட்ரோல் ரொம்ப பதட்டமா ஒரு சிக்னலுக்காக காத்துட்டு இருந்தாங்க. கடைசியா அந்த சிக்னல் வந்துச்சு. அவங்க திரும்பி வந்தது மட்டும் இல்ல, அந்த இருட்டுல பார்த்த காட்சிகள் நம்ம பார்வைகளையே மாத்த போகுது. பூமியை பார்க்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. நிலவு சூரியனை மறைச்ச ஒரு முழு சூரிய கிரகணம். நிலவோட நிழலை சுத்தி சூரியனோட ஒளிவட்டம் தெரிஞ்சத க்ளோவர் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குன்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு ஆச்சரியம், நிலவோட விளிம்புல திடீர்னு வெளிச்சம். ஆமா, விண்கல் மோதுறத நேரடியா பார்த்த முதல் மனிதர்கள் இவங்க தான். பச்சை நிறத்தை கூட பார்த்திருக்காங்க. இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு நடுவுல ரொம்பவே பர்சனலான சில விஷயங்களையும் அவங்க செஞ்சாங்க. பள்ளத்துக்கு இன்டெகிரிட்டின்னு பேர் வச்சாங்க. அது அவங்களோட ஒற்றுமையை குறிக்குது. ரெண்டாவது, ரொம்பவே எமோஷனலான ஒரு தருணம். கமாண்டர் ரீட் வைஸ்மேன் இறந்து போன தாமனைவி நினைவா ஒரு பள்ளத்துக்கு கேரோல்னு பேர் வச்சார். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பயணத்தை முடிச்சிட்டு நிலவோட நினைவுகளோட பூமிக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. தூரத்துல இருந்து பூமியை பார்த்த விக்டர் க்ளோவர் சொன்னார், நாங்க மட்டும் இல்ல, நீங்களும் ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல தான் இருக்கிறீங்க. இந்த மிஷன் நமக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போயிருக்கு. நம்ம பூமி ஒரு ஸ்பேஸ்ஷிப்னா நாம எல்லாரும் சேர்ந்து எங்க போயிட்டு இருக்கோம்?